நம்ம இப்போ இந்த நாக் சைடில் இருந்த இந்த 5, 10, 15, 20 மினிட்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட் இதில் பார்த்தோம். இப்போ நம்ம ஃபார் சைடில் இருக்கிற எல்லா மினிட்ஸோட டைமிங்ஸையும் பார்க்கலாம். அதாவது 40, 45, 50, 55, 60 இந்த டோட்டல் இந்த மினிட்ஸ் எல்லோடதெல்லாம் அதோடைய ஃபோர் சைடில் இருக்கிற மினிட்ஸோட டைமிங்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் 4:40. ஓகே, இப்போ 40ன்றதுக்கு நான் எந்த டேர்மே உங்களுக்கு சொல்லலையே. நான் வந்து 5 மினிட்ஸ்க்கு 10 மினிட்ஸ் 15, 20 அப்புறம் வந்துட்டு 15 மினிட்ஸ்க்கு வந்துட்டு ஃபியர்டல்னு சொன்னேன். 30 மினிட்ஸ்க்கு வந்து ஹல்புன்னு டேர்ம் சொன்னேன். லெஸ் தென் 5 மினிட்ஸ்க்கு கூஸுன்னு சொன்னேன். பட் நான் எங்கேயுமே ஆஃப்டர் 30 எந்த ஒரு டேர்ம்ஸையோ இல்லை மினிட்ஸ் அண்ட் நம்பர்ஸாவையோ நான் எதுவுமே யூஸ் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. அதாவது 40, 45க்குலாம் நான் எந்த டேர்ம்ஸுமே உங்களுக்கு சொல்லலை. இப்போது 4:40 எப்படி எழுதணுன்னா சேம் தமிழில் இப்போ வந்து 4:40னா நம்ம இன்னொரு விதமாகவும் சொல்லுவோம். ஒன்றே 4:40ன்னு அப்படியே சொல்லலாம். இல்லைனா நம்ம என்ன சொல்லுவோம், இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது. எஸ், 20 மினிட்ஸ் இருக்குது. எதுக்கு? 5 ஆகிறதுக்கு. 15 மினிட்ஸ் இன்னும் இருக்குது. 10 மினிட்ஸ் இன்னும் இருக்குது. 5 மினிட்ஸ் இன்னும் இருக்குது. ஸோ இன்னுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் பேஸ்டாக தான் நம்ம டைம் சொல்லுவோம். அதனால தான் நான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார் வர்றது எல்லாமே நம்ம ஃப்யூச்சராக இனிமேல் வரப்போகிற டைம் பேஸ்டாக எழுதணும். நாக் சைடில் வரதெல்லாம் அப்பப்போ இருக்க அந்த ப்ரெசென்ட் ஹவர்ஸோட டைமை பேஸ் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். 4:40. ஸோ 40 மினிட்ஸ் ஃபால்ஸ் எந்த சைடில்? இந்த சைடா அந்த சைடா? 40 வந்து இந்த சைடு. ஸோ இப்போ 40 இந்த சைடு வந்ததுனால 20 மினிட்ஸ்னு சொன்னோம். அதாவது 20 மினிட்ஸ் ஃபார் 5 o'clock அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ 20 minutes falls this side. So 20. What is 20? Same as number. So Zhuangzish எந்த சைடு வந்துச்சு? ஃபார் எழுதியாச்சு. ஸோ 4ன்னு எழுதிட்டிங்கன்னா இப்போ 20 minutes ஃபார் ஃபியர்னு எழுதுனா அது என்னவாயிடும்? 3:40 மாறிடும். ஸோ நம்ம ஃப்யூச்சர் டைம் எழுதணும்னு சொன்னேன். கரெக்ட்? ஸோ அதனால் 5ன்னு தான் நம்ம இங்கே எழுதணும். 4ன்னு எழுதக்கூடாது. Zhuangzish ஃபார் 5 அப்படின்னா தான் 20 minutes ஃபார் 5. அப்போ ஆப்வியஸாக என்னது? 4:40. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5:55. நம்ம 5:55 டைரெக்டாக சொல்லணுன்னா அப்போ நான் என்ன பண்ணணுன்னா ஆப்வியஸ்லி யூ ஷுட் யூஸ் அஃபிஷியல் டைமிங் 24 hours ஃபார்மேட்டுக்கு நீங்கள் போயிடணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சொல்லலாம். லைக் ஃபுன்ஃப், அதாவது 5 minutes ஃபார் 6 o'clock. இப்போ 55 எந்த சைடில் ஃபாலோ ஆகுது? ஃபார் சைடு தான். அதனால் நான் ஃபஸ்ட்டு 5 எழுதிட்டேன். தட் இஸ் ஃபுன்ஃப், தென் ஃபார். ஸோ நான் என்ன சொன்னேன்? ஃப்யூச்சராக அடுத்து வரப்போகிற ஹவர்ஸை பேஸ் பண்ணி எழுதணும்னு சொன்னேன். ஸோ ஜெக்ஸ், ஃபுன்ஃப் ஃபார் ஜெக்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் 7:45. இப்போ நான் 45 மினிட்ஸ்க்கு எந்த டேர்ம் சொல்ல, திருப்பி அதே தான். என்னது? 15 minutes மோர் ஃபார் 8 o'clock. அப்போ 15னா என்னென்னு படித்தோம்? ஃபியர்டெல். ஸோ ஃபியர்டெல் 45 minutes ஃபால்ஸ் ஃபார் சைட். ஸோ ஃபார். நெக்ஸ்ட் ஃப்யூச்சராக வரப்போகிற டைம் எழுதணும்னு சொன்னேன். ஸோ 7 o'clock எழுதக்கூடாது. என்ன எழுதணும்? நெக்ஸ்ட் வரப்போகிறது என்ன? ஆக்ட். தட் இஸ் 8 o'clock. ஸோ ஆக்ட். ஃபியர்டெல் ஃபார் ஆக்ட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் 8:50. ஸோ திருப்பியும் 50 எந்த சைடில் ஃபாலோ ஆகுது? ஃபார் சைட். ஸோ 15 எழுத முடியாதுல்ல. 10 minutes ஃபார் 9 o'clock. ஸோ 10. வாட் இஸ் 10? ஜேன். அப்படியே 10 வந்து சேம் ஆஸ் நம்பர்னு சொன்னேன். ஸோ ஜேன் ஃபார் 9. ஜேன் ஃபார் 9. ஓகே, அண்ட் த லாஸ்ட் ஒன் சேம். லாஸ்ட் டைமில் இருக்கிற மாதிரியே நாக் சைடுக்கு நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷன் ட்ரிக்கி பார்த்த மாதிரியே இப்போ ஃபார்க்கு ஒரு எக்ஸப்ஷன் ஒன்று பார்க்குறோம். 10:57. ஸோ 3 minutes மோர். 57 minutes ஃபால்ஸ் திஸ் சைட். ஸோ ஃபார். ஸோ கூர்ஸ் ஃபார் எல்ஃப். 3 minutes more for 11 o'clock. ஸோ அதை தான் நம்ம இங்கே அப்படியே இன்னும் கேட்டால் லிட்டில் டிரான்ஸ்லேட் மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் கோர்ஸ் ஃபார் எல்ஃப். ஓகே, இப்போ உங்களுக்கு அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக இதில் வந்துட்டு 3 minutesக்கு இது யூஸ் பண்ணியிருக்கேன், 2 minutesக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்லாம் கரெக்டாக நம்மளால் எதுவுமே இது பண்ண முடியாது. நீங்கள் அஸ்யூம் தான் பண்ண முடியும். சேம் லைக் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன்ல 2 minutes ஃபார் 8 o'clock. தட் மீன்ஸ் 2 minutes பாஸ்ட் ஆஃப் 8 o'clock சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ யூ கேன் அஸ்யூம் ஒன்லி. கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக இதான் டைமுன்னு சொல்லிட்டு இது பண்ண முடியாது. ஐ ஹோப் உங்களுக்கு வந்துட்டு இந்த நாக் அண்ட் ஃபார் இந்த 2 டிஃப்ரெண்ட்டான ப்ரெப்போசிஷனை பேஸ் பண்ணி வர டைமிங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் இன்னும் ஒரு மெயின் பார்ட் விட்டுருக்கேன். அதாவது 30 minutes, 25 and 35 minutes. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம்.